தம்பி இது மருந்தால தீராது. அந்த மகமாய மனசு வச்சாதான் உண்டு. மாரித்தாயே, பெரிய பாரே தன்னையே, நீ கொடுத்த உயிரைத்தான் நீயே எடுத்துக்கிட்டியே. இன்னும் எதுக்காக இன்னொரு உயிரையும் பலி கேட்கிற? அம்மா தாயே. தம்பி மனசு திடப்படுத்திக்கப்பா. கோயிலுக்கு போய் தாயேன்னு நினைச்சு அம்மன் பிரசாதத்தை கொண்டு வந்து கூடப்பா. தங்கத்தை பார்த்து நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. அதோ என் கண்ணு அழுவரம் பாருங்க. உங்க காது கேட்கலையா? என் தாய் என் குழந்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டா. அழுவாத, நான் வரேன். என்ன விடுங்க, என் கண்ணு அழுவ. என்ன விடுங்க. கண்ணா 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 கண்ணா. கண்ணா தாயே, நீ தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம். அணிஞ்ச விளக்கை ஏத்தி வச்ச அன்னையே, தீயில போட்ட குழந்தையே என் கையில ஒப்படைச்ச கருணை தெய்வமே, மாறி தாயே, உன்
மகிமே நான் என்னன்னு சொல்லுவேன். தங்கம், இது பாருங்க, குழந்தைய பாருங்க. என் குழந்தை எனக்கு கிடைச்சிட்டான், என் தாய் எனக்கு கொடுத்துட்டான். தம்பி, தாயோட பெருமையை பாத்தியா? தாய நம்புனா அவ என்னைக்குமே கைவிட மாட்டான். ஒரு காலத்துல முக்கடல் கூடும் குமரி முனையில இந்த அன்னையே கன்னியா அவதரிச்சான். அப்ப பாணாசுரன் என்னும் அசுரன் தீய வளர்த்து உடலை வாட்டி கடும் தவம் செய்யலானா. தேவதேவா, பிரம்மதேவா, தீயின் நாக்குகள் என் உடலை தீண்ட வாட்டும் கனவில் கடும் தவம் புரிந்தும் இன்னுமா உன் இதயம் இழகவில்லை. இனியும் என்னால் பொறுக்க இயலாது, பொறுக்க இயலாது. என் அங்கங்கள் ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்து வெட்டி வீழ்த்தி தீக்கிரையாக்குகிறேன். என் உயிரையே அர்ப்பணிக்கிறேன். ஓம் பிரம்மனே நமः. பிரம்மனே நமः. தந்தையே, தங்கள் தரிசனத்தான் நான் தன்யனானேன், நான் தன்யனானேன். குமாரா, சகல சௌபாகியங்களையும் பெற்ற நீ இவ்வாறு கடும் தவம் ஏற்ற காரணம் யாது? தந்தையே, நான் என்றென்றும் இளமையோடும் இரவாமலும் இருக்க எனக்கு வரம் தந்தருள வேண்டும். மைந்தா, இரவா வரத்தை மட்டும் என்றும் எவரும் பெற முடியாது. ஏன்? என் தவத்தில் ஏதேனும் தவறு நேர்ந்ததா? குறையிருந்தால் கூறுங்கள், மீண்டும் தவம் இயற்றி அதை நிறைவு பெற செய்கிறேன். பக்த வாணாசுரா, இன்னிலும் தவ வலிமையுள்ள ஒருவனை இகபரம் இரண்டிலுமே யாம் கண்டதில்லை. இருப்பினும் இரவா வரம் மட்டும் நீ பெற முடியாது. பிறந்தவர் என்றாவது ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும். இது பிறவியின் நீதி. அவ்வாறாயின் மூன்று உலகிலும் உள்ள தேவர்கள், முனிவர்கள், மும்மூர்த்திகள், சதிபதிகளாலும் பறவைகள், மிருகங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்சபுரோகங்களாலும் நான் சாகாமல் இருக்க எனக்கு வரமருட வேண்டும், வரமருட வேண்டும். அவ்வாறு நீ கேட்டவர்களால் மட்டும் சாகாதிருக்க வரமளித்தோம். ஆஹா, இன்றையே பிரம்மதேவா, பிரம்மதேவா. வெற்றி, வெற்றி, வெற்றி! எவரும் பெறாத வரங்களை நான் கட்டிவிட்டேன். 7, 14 புவனங்களுக்கும் இனி நான் தான் அதிபதி. இந்த அக்கிரமக்காரர்கள் தான் அட்டதிக்கு பாலகர்களா? இந்த மடையர்களின் முடியை அலங்கரிக்கும் கிரீடங்களை அப்புறப்படுத்துங்கள். கையிலே கதை என்னடா கதை? போருக்கா வந்திருக்கிறாய்? போடுகிறேன். யாரடா நீ? நான் தான் யமதர்மராஜன். பயனே, உனக்கு தர்மராஜா என்ற பட்டம் வேறா? யமன் என்று சொல் போதும். நான் தான் அக்னி பகவான். பகவான் என்னடா பகவான்? நெருப்பு என்று சொல். இன்று முதல் நீ என் அரண்மனையில் சமையல்காரனாக பணியாற்றி. உத்தரவு. நான் தான் வருணன். ஓஹோ, அந்த மழை பயனா? இனிமேல் காலையிலும் மாலையிலும் என் அரண்மனையை சுற்றிலும் தண்ணீர் தெளிக்க வேண்டும். உத்தரவு. நான் தான் சந்திரன். நிலா, இனிமேல் இரவு முழுவதும் என் வசந்த மண்டபத்திலே நீ காவல் இருக்க வேண்டும். நான் சூரிய பகவான். எப்போதுதான் அந்த நெருப்பு பயனை பார்த்து பகவான் என்று சொல்லாதே என்று சொன்னேன். மீண்டும் என்னிடத்திலேயே நீ பகவான் என்று சொல்லுகிறாய். இனிமேல் நீ அதிகமாக வெப்பத்தை காட்டினால் கிழித்து விடுவேன், கிழித்து. ஐயோ, என்னடா இது? ஐயோ என்று ஒரு பெயரா? வலி தாங்க முடியாமல் ஐயோ என்று கத்தினேன். என் பெயர் வாயு. எந்த வாயு? பிரபு,
அடிக்கடி உங்க இடுப்புல உட்கார்ந்துகிட்டு அவஸ்தைப்படுத்துறானே அதே வாய்வு இல்லை பிரபு, பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்று. காற்று காற்று. இனிமேல் அரண்மனை முழுவதையும் கூட்டி நீ சுத்தப்படுத்த வேண்டும். நான் குபேரன். வேறா, நீ என் பொக்கிஷத்திற்கு காவலாக இருந்து வருவாயை பெருக்கி செலவை குறைக்க வேண்டும். நான் தேவேந்திரன். நீர்தான் அந்த பேர் வழியா? அகதிகிடத்திலே சோரம் போய் சாபத்தை பெற்றவரா? இனிமேல் உன்னுடைய பெயர் தேவேந்திரன் இல்லை, வெறும் இந்திரன். இனிமேல் அமரலோகத்திலே இருந்து மதுக்குடங்களையும் அழகிய மங்கையர்களையும் தவறாமல் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் அமைச்சரே, இக்கிழமே நமது படைகளை ஏவி நாட்டில் உள்ள ஆலயங்கள் அனைத்திலும் சிலைகளை அப்புறப்படுத்திவிட்டு என் சிலையை நிறுவும்படி உத்தரவிடுங்கள். அப்படியே வாசல்ல எங்க 2 பேர் சிலை இருக்கட்டும் இருக்கட்டும். ஓம் வாணாசுராய நமக என்று அனைவரையும் பூஜிக்கும்படி ஆணையிடுங்கள். ஓம் வாணாசுராய நமக. எல்லாரும் சொல்லுங்கள். ஓம் வாணாசுராய நமக. இனிமேல் அவிர்ப்பாகம் அமரர்களுக்கு இல்லை. அண்ட சராசரங்களையும் அரும் தவத்தால் அடிமையாக்கிய ஆண்டவனாகிய எனக்குத்தான் அளிக்க வேண்டும். வழங்குங்கள் அவிர்ப்பாகத்தை. தாயே அம்பிகே பராசக்தி. அறப்பட்டான் துரோகி. வாடாசூரனின் பெயரை தொழு என்றால் எது எதையோ தொழுகின்றார். என்னையா இது அக்கிரமம்? கேவலம் அரக்கு குணம் படைத்த ஒருவனை ஆண்டவனாக தொழுவதா? ஐயோ, இந்த அக்கிரமத்தை யாரும் பார்ப்பார் இல்லையா? தெய்வமே, நீ எங்க இருக்க? எங்கேயும் தெய்வம் உண்டு, எங்கேயும் சக்தி உண்டு, ஏன் இந்த நாடகம் மானிடனே? எங்கேயும் தெய்வம் உண்டு, எங்கேயும் சக்தி உண்டு, ஏன் இந்த நாடகம் மானிடனே? தான் என்ற ஆணவமும் தாயிடம் செல்லாது, தாங்கிய மகுடங்கள் அவளின்றி நில்லாது, வானமும் பூமியும் சக்தியும் தத்துவம். எங்கேயும் தெய்வம் உண்டு, எங்கேயும் சக்தி உண்டு, ஏன் இந்த நாடகம் மானிடனே? குங்குமத்தோடு குறிப்பது அன்னை, கோதையர் வடிவங்கள் உரைப்பது அன்னை. குங்குமத்தோடு குறிப்பது அன்னை, கோதையர் வடிவங்கள் உரைப்பது அன்னை. மங்களவாடி வகுப்பவள் அன்னை, மனிதா அவள்தா அழைத்தாள் உன்னை. தேவனின் சக்தியும் தேவியின் சக்தியே. எங்கேயும் தெய்வம் உண்டு, எங்கேயும் சக்தி உண்டு, ஏன் இந்த நாடகம் மானிடனே? கிழவி, நீ என்ன இந்த நாட்டுக்கு புதுசா? யார் நீ? எங்க இருந்து வர? அப்பனே, நான் யார், எங்கிருந்து வருகிறேன் என்ற கேள்விகளுக்கு விடை காண முடியாமல் தான் அகம் நொந்து அலைகிறேன். நீ அலையறத பத்தி எங்களுக்கு ஒண்ணும் அக்கறை இல்ல. எங்கள் வாணாசுர கடவுளை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் யாரும் புகழ்ந்து பேசவும் கூடாது, புகழ்ந்து பாடவும் கூடாது. ஏன்? உங்கள் வாணாசுரன் என்ன இந்த உலகத்தை படைத்தானா அல்லது உயிர்களைத்தான் படைத்தானா? இதில் எதை செய்தான் என்று உன் மன்னனை புகழ்ந்து பாட வேண்டும்.
இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை தெய்வத்தின் நாமத்தை தவிர வேறு எதையுமே சொல்ல மாட்டேன். அவ்வளவு தைரியம் உனக்கு? புறப்படாத சபைக்கு. அரசவை என்ன? சக்தியின் மகிமையை எடுத்துக் கூற எங்கு வேண்டுமானாலும் வருகிறேன். புறப்படு.